ஏய், இது எப்படா இங்க வந்தது? பா தெரியலப்பா. சார், பல லட்சம் தங்கத்தை பதுக்கி வச்சதுக்காக உங்களை அரெஸ்ட் பண்றோம். சார், இதுக்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. இது எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. அதெல்லாம் விசாரணையில வந்து சொல்லுங்க. இன்ஸ்பெக்டர், அரெஸ்ட். ஒரு நிமிஷம். இதுக்கும் எங்க அப்பாவுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இது என்னுடைய கார். என்ன வேணா அரெஸ்ட் பண்ணுங்க. இன்ஸ்பெக்டர், கூட்டிட்டு வாங்க, எடுத்துட்டு வாங்க. பா, உங்களுக்கு எதுவும் ஆக விட மாட்டேன்ப்பா. ஆனா அந்த அண்ணாமலையை மட்டும் சும்மா விட்டுறாதீங்கப்பா. மற்றதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்ப்பா. என்ன தண்டபாணி, என் கடைக்கு ரைடு அனுப்பினவங்க இப்போ உன் குடவுனுக்கு வந்துட்டாங்கன்னு அதிர்ச்சியா இருக்கா? என்ன பண்றது? தப்பு எங்க நடக்குதோ அங்கதானே வருவாங்க. ரெய்டுல ஒரு பண்டில் தங்க புடவை சிக்குச்சாமே, அதோட மதிப்பு பல கோடியாமே. பாவம், இப்பதான் வெளியே வந்த, அதுக்குள்ள அடுத்த கேஸ்ல மாட்டிக்கிட்ட. இந்த சொந்த காசுல சூனியம் வச்சுக்கிறதுன்னு சொல்லுவாங்களே, அத நீ கேள்விப்பட்டிருக்கியா? அதத்தான் நீ பண்ணிருக்க. உனக்கு என்ன தைரியம் இருந்தா ஏன் கடைக்கே ரைடு அனுப்புவ? நான் உன்கிட்ட அப்பவே சொன்னேன், மறுபடியும் என்ன சீண்டிடாத, நீ தாங்க மாட்டேன்னு. இப்ப என்னாச்சு பாத்தியா? நீ என்ன பழி வாங்கறதுக்காக அனுப்புன சரக்க உனக்கே திருப்பி வச்சிட்ட. எப்படின்னு பாக்குறியா? தப்பு பண்ற நீ ஏன் இப்படி யோசிக்கும் போது நான் எவ்வளவு யோசிப்பேன். குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். எம்ப்ளாயிஸ் எல்லாரும் வந்தாச்சா? வந்தாச்சு மேம். சரி வா. என்னங்க திடீர்னு என்ன வெளியே கூட்டிட்டு போறீங்க? ஏதாவது சர்ப்ரைஸா? ஆமா. ஆஹா, என்ன சர்ப்ரைஸ்னு சொல்ல வேண்டாம், அட்லீஸ்ட் நம்ம எங்க போறோம்னு சொல்லுங்களேன். அன்னைக்கு நீ கிழிச்சு போட்டிய டிவோர்ஸ் பேப்பர், அத லாயர் கிட்ட மறுபடியும் ரெடி பண்ண சொல்லிருக்கேன். அதுக்கு தான் போறோம். என்ன சொல்றீங்க? நான் கொஞ்சம் சிரிச்சு பேசினா எல்லாத்தையும் மறந்து உன் கூட வாழ்ந்துருவன்னு நினைச்சியா? நீ பண்ண துரோகத்தை என்னால மறக்கவே முடியாது. உன்னை பொண்டாட்டியாவும் என்னால அக்செப்ட் பண்ண முடியாது. வருண், சொன்னா கேளுங்க. இப்பதான் நீங்க மாறிட்டீங்கன்னு அத்தை கொஞ்சம் சந்தோஷமா இருக்காங்க. மறுபடியும் நீங்க இப்படி பண்றீங்கன்னு தெரிஞ்சா அத்தை ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. வேண்டாங்க, எனக்கு உங்க கூட வாழணும். ப்ளீஸ்ங்க. எங்க அம்மாவெல்லாம் எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும். நீ அதுல கையெழுத்து மட்டும் போட்டா போதும். முடியாதுங்க, என்னால கையெழுத்து போட முடியாது. அக்னி சாட்சியா நீங்க என் கழுத்துல 2 தடவை தாலி கட்டியிருக்கீங்க. இந்த ஜென்மத்துல நீங்க தான் என் புருஷன். உங்க கூட தான் நான் வாழ்வேன். என்ன ஆனாலும் சரி, நான் டிவோர்ஸ்க்கு சம்மதிக்க மாட்டேன். ஏய், நீ என் கூட வாழ முடிவு பண்ணா மட்டும் போதாது, நானும் நினைக்கணும். எனக்கு உன் கூட வாழ விருப்பம் இல்ல. ஒழுங்கா கையெழுத்த போட்டு கிளம்பு. முடியாதுங்க. என் அப்பா அம்மா இப்பதான் கொஞ்சம் சந்தோஷமா இருக்காங்க. அந்த சந்தோஷத்தை என்னால கெடுக்க முடியாது. நீங்க என்ன பண்ணாலும் சரி, நான் கையெழுத்து போட மாட்டேன். ஹலோ. ஹலோ வருண் சார். சொல்லுங்க, என்ன விஷயம்? நம்ம கடையில இன்கம் டாக்ஸ் ரைடு நடந்துட்டு இருக்கு. நேத்து நைட்டே நம்ம கடைக்கு வந்து இறங்கின லோட்ல அண்ணாமலை சில்க்ஸ்னு லோகோ போடாம ஒரு பண்டல் இருந்துச்சு. அத அண்ணாமலை மேடம் பிரிச்சாங்க. அதுல தங்க ஜரிகை போட்டு பட்டு சேலைங்க இருந்துச்சு. சரி, ஓகே, இருங்க, நான் உடனே வரேன். என்னாச்சுங்க? கடையில ரைடு வந்திருக்காங்களா? அம்மா பிரச்சனையில இருக்காங்க.
அந்த பாக்ஸை வச்சுக்கிட்டு நம்ம கடைக்கு பேக் சைடுல 2 பேர் வெயிட் பண்றாங்க வருண் சார். நீங்க எப்படியாச்சும் அந்த பாக்ஸை வாங்கிட்டு போய் தண்டபாணி கார்ல வைக்க சொல்லி அண்ணாமலை மேடம் சொன்னாங்க வருண் சார். மோதிரத்துக்கு முன்னாடி யார்கிட்ட மோதிரம்னு தெரிஞ்சுக்கிட்டு மோதணும் தண்டபாணி. இல்லனா இப்படிதான் நம்ம வேண நமக்கே வந்து சேரும். இங்க பாரு, எல்லா நல்லவங்களுக்குள்ளயும் ஒரு கெட்டவன் இருப்பான். நான் எல்லா நேரமும் நல்லவளாவே இருப்பேன்னு நினைச்சிடாரு. உன் அளவுக்கு நான் இறங்குனேனா நீ தாங்க மாட்ட. ஜாக்கிரதை. நாமல என்னையா மிரட்டி பாக்குற? சும்மா விட மாட்டேன்.